உங்க மேல அந்த ஆசிட் வீசின அந்த சம்பவம், உங்க மேல இப்படி ஒரு அட்டாக் பண்ற அளவுக்கு என்ன ஒரு காரணம், என்ன தேவை இருந்தது? அதான் சொன்னேனே, ஜெயலலிதாக்கு தன்னை எதிர்க்கிறவங்களை யாரும் பிடிக்காதுன்ட்டு. என்னை எதிர்த்து பேசினா நான் சொல்ற ஸ்கீம்க்கு எகெயின்ஸ்டா எனக்கு ஒண்ணு பிடிக்காது, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. அந்த அது இம்மெச்சூர் வச்சு பக்குவம் இல்லை. அரசியல்ல வந்தா நீங்க எல்லாத்தையும் ஏத்துக்கணும். எல்லாரும் உங்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எப்பவும் எல்லாரும் உங்களை சப்போர்ட் பண்ணணும், உங்களுக்கு எஸ்மென்னா இருக்கணும் நீங்க எதிர்பார்க்க கூடாது. நீங்க சில விஷயம் அதனால அது சிலது அவங்களுக்கு பிடிக்காம போயிடுது. நீங்க சில ஸ்கீம்ஸ் எல்லாம் தப்புன்னு சொல்லி இருக்கீங்களே. அந்த ஒரு ஸ்கீம் தான், அந்த ஒரு ஐட்டம்ல தான் அந்த பிரச்சனை வந்தது. ஸ்பிக்க டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் ப்ராப்ளம் வந்தது. நான் சொன்னது பிடிக்கல. நான் சொன்னா குறைச்ச விலைக்கு விற்கிறீங்க, அது தப்பு, கவர்மெண்ட் பணம். ஏன்னா அந்த நேரத்துல மற்ற அதிகாரிகள்லாம் அதுக்கு எதிர்த்தா பேச பயப்பட்டாங்க. அவங்களாம் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. அவங்களாம் ஃபைல் சும்மா கைட் போட்டாங்க. தப்புன்னு சொல்ல, ரைட்டுன்னு சொல்லல. தப்புன்னு சொல்றது நான் ஒரு ஆள் தான். அன்னைக்கு இந்த சீஃப் செக்ரட்டரியா இருக்கட்டும், அன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரி செக்ரட்டரியா இருக்கட்டும், அன்னைக்கு இந்த ஃபைனான்ஸ் செக்ரட்டரியா இருக்கட்டும், யாருமே எதுக்கல. சோ என்ன தோணும், 10 ஆபீசர் எதுக்கல, ஒரு ஆபீசர் மட்டும் எதுக்குறாங்க, புரியல. நேர்மைக்கு இப்படி ஒரு இது பரிசு கொடுத்துருக்காங்க. நான் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கும் நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. உங்களுடைய அந்த அன்னைக்கு அந்த ஆசிட் அட்டாக் முன்னாடி இருந்த சந்திரலேகா மேம் போலதான் இப்பவும் நீங்க இருக்கீங்க. அது என்னோட கேரக்டர்லயோ என்னோட இதுலயோ எந்த உங்க மேல அந்த ஆசிட் வீசின அந்த சம்பவம், அதுல இருந்து எப்படி நீங்க மீண்டு வந்தீங்க மேம்? அது ஏன்னா அது ஒரு மோசமான கொடூரமான ஒரு அட்டாக். அது யாருக்குமே எப்பயுமே பண்ணக்கூடாது. அந்த நேரத்துல கடவுள் நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்குறாரு அதை தாண்டி வர்றது. Because I'm basically a very spiritual person.